வணக்கம் நண்பர்களே, நான் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது தேர்ட் பார்ட்டி நியூட்ரல் ஆர் தேர்ட் பார்ட்டி ஃபேஸை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் தேர்ட் பார்ட்டி நியூட்ரல், தேர்ட் பார்ட்டி ஃபேஸ், ஒரு வீட்டில் 2 சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் இருந்து ஃபேஸ் எடுத்துக்கிறது, அந்த சர்வீஸ்லேருந்து நியூட்ரல் எடுத்துக்கிறது. இந்த சர்வீஸ்லேருந்து நியூட்ரல் எடுத்துக்கிறது, அந்த சர்வீஸ்லேருந்து ஃபேஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணாலும் லோடானது ஒர்க் பண்ண தான் செய்யும். ஆனால் 2 வீட்லேயும் மீட்டரில் பவர் சப்ளை வந்துட்டாங்க போயிட்டு தான் கனெக்ட் பண்ணி இபி பில்லானது கூட ஏறும். முக்கியமாக இந்த பதிவை யாரெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனா கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனர், ஒரு சர்வீஸ் இருக்குது, அடுத்ததாக ஒரு சர்வீஸ் வாங்க போகிறோம் அப்படியே முடிவு பண்ணி ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கரண்ட் பில் குறைகிறதுக்காண்டி 2 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சர்வீஸு, மேல் ஃப்ளோருக்கு ஒரு சர்வீஸு, 2 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. 2 சர்வீஸ் வாங்கியும் கரண்ட் பில் ஒன்றும் பெருசாக குறையலைங்க, அதுக்கு மேலேயே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குறையல அப்படின்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சி யோசிக்கிறாங்க பாருங்க. அவங்க கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்க. எங்கெல்லாம் இந்த 2 சர்வீஸில் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 2 வீடாக இருக்கும், மோட்டர் வந்து ஒரு மோட்டராக இருக்கும். 2 வீடாக இருக்கும். இந்த காமன் லைட்டிங் ஆனது ஒரே சர்க்யூட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரே சர்க்யூட்டில் இருக்கும்போது நாம் தனித்தனியாக பிரிக்காவிட்டால், இப்போ புதுசாக ஒரு சர்வீஸ் வாங்குறோன்னா, ஒரு சர்வீஸ் இருக்குது, இன்னொரு சர்வீஸ் வாங்குறோன்னா அந்த சர்வீஸுக்கு போகக்கூடிய லைன் பூரா செப்பரேட்டாக ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொண்டு போய் லைன் பண்ணி வேலையை கம்ப்ளீட் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். இந்த ஃபேஸ் இந்த வீட்டிலேருந்து ஃபேஸும், அந்த வீட்டில் நியூட்ரலும், இந்த வீட்டில் நியூட்ரலும் இந்த வீட்டில் ஃபேஸும் அது மாதிரி லிங்க் பண்ணி யூஸ் பண்ணால் 2 மீட்டரும் ரன் ஆகும். பழைய ஓல்டு டைப் மீட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் மீட்டர் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வோல்டேஜ் கார்டு, ப்ரெஷர் கார்டு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு கரண்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டில் பவர் சப்ளை வந்து ப்ரொடியூஸ் ஆகி போயிட்டு இருந்தால் மட்டும்தான் டிஸ்க் ரன் ஆகும். நியூட்ரலில் ப்ரெஷர் எடுத்துக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா டிஜிட்டல் மீட்டர்ஸையும் ஃபேஸ் கரண்ட்டையும் மெஷர் பண்ணும், நியூட்ரல் கரண்ட்டையும் மெஷர் பண்ணும். அதில் கம்பேரேட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கம்பேரேட்டர் கம்பேர் பண்ணி எது கரண்ட் அதிகமாக போதோ அதை வந்து மெஷரிங் எடுத்துக்கும். இப்போது இந்த மாதிரி வீட்டு வயரில் 2 சர்வீஸ் இருக்குது. 2 சர்வீஸ்லையும் நடக்க மிங்கிள் ஆகும். இந்த காமன் லைட்டிங்காக கொடுத்துருவாங்க பாருங்கள். இப்போ 2 வீட்டுக்கு காமனாக லைட்டிங் இருக்குது. அதாவது இந்த போர்ட்டிங் ஏரியா, சைட் லைட்டிங்ஸு, மேலே பால்கனி ஏரியா, இதெல்லாம் வந்து பார்த்தா காமனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ காமனாக கொடுத்துருக்கும் போது ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுவிட்ச் போட்டு லைட் ஒர்க் பண்ணணும். அதாவது முடிவு பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு சர்வீஸாக இருக்கும்போது ஒரேடியாக லைன் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்க, அந்தந்த வீட்டில் எங்கள் வீட்டில் சுவிட்ச் போட்டு லைட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது என்ன கேட்டீங்கன்னாக்க, ஃபேஸை மட்டும் அந்த வீட்டை எடுத்துருப்பாங்க. காமனாக வரக்கூடிய நியூட்ரல் வந்து ரன்னிங்கில் வந்திருக்கும். அப்போ காமன் நியூட்ரல் ரன்னிங்கில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக காமன் சைக்கிள் பூராமே 2 மீட்டர்லேயும் ரன் ஆகும். இந்த மாதிரி 2 மீட்டர் ரன் ஆனிச்சு சொன்னாக்க 2 மீட்டர்லையும் கூடுதல் கரண்ட் பில்லை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு வயரிங் செய்யும் போது 2 சர்வீஸ் அப்படி போயிட்டாவே 2ஐயும் தனித்தனியாக பிரித்து லைன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2ஐயும் மிங்கிள் அடித்து சொன்னால் கரண்ட் பில் ஆனது கூட தான் ஏறும். இந்த கரண்ட் பில் கூட ஏறுது, சர்வீஸ் வாங்கி கூட ஏறுது சொன்னால் தனித்தனி வயரிங் இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். ஒரு சிலர் இந்த மோட்டர்லாம் இருப்பாங்க. அந்த மோட்டர் என்ன பண்ணுவாங்கட்டாக்க, ஒரு சேஞ்சர் சுவிட்ச், மினி சேஞ்சர் சுவிட்ச் போடுவாங்க. போட்டு 2 இடத்துலேருந்து 2 மீட்டர்லேருந்து கொண்டு போய் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொண்டு போய் த்ரூ பண்ணி அங்கேருந்து காமன் கொண்டு போகணும். அது அவுட்புட்டு. அதுக்கு பதிலாக ஃபேஸ் மட்டும் கொடுத்தா போதும், கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாக்க நியூட்ரல் ஏதாவது ஒரு சர்வீஸில் போய் மாட்டிக்கும். அந்த வீட்டில் மட்டும் கரண்ட் பில் எகிரிட்டு போகும், அடுத்த வீட்டில் வந்து ஃபேஸ் போகும், அப்பவும் கரண்ட் பில் கூட போகும். 1க்கு 2 பில்லாக போயிடும். ஸோ 2 சர்வீஸ், 3 சர்வீஸ், 4 சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக 4 சர்வீஸ் வாங்கினாக்க அவங்க எல்லாருமே தனித்தனி வயரிங் தான் பண்ணணும். அப்படி தனித்தனியாக வயரிங் பண்ணாதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரே லைன் அப்பில் இருக்கக்கூடிய சர்வீஸோட ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து 3 ஓட்டு ஒரே லைன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, காமனாக போயிட்டு பாருங்க. அந்த லைனில் டேரெக்டாக த்ரூ பண்ணாக்க கண்டிப்பாக கரண்ட் பில் கூட தான் போகும். உங்கள் வீட்லையும் கரண்ட் பில் கூட போகுது, 2 சர்வீஸ் வாங்கிட்டும் அப்படியும் கூட போகுது, அல்லது 2ஆவது சர்வீஸ் வாங்க போகிறோம்னு சொன்னாலும் தனித்தனியாக வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை சொல்லுங்கள். டெக்னீஷியன் புரிஞ்சு செய்வார். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். நன்றி.